நவபாஷான சுரங்க பாதை மூலம் பழனிமலை முருகன் சிலையை கடத்த திட்டம். ராதா தியாகராஜன் கோயிலோட ட்ரஸ்ட் சேர்மன். இவங்க அந்த வதந்திகளை எல்லாமே உண்மையாக்குற விதமா ஒரு ரகசியத்தை முருகன் போகர் கிட்ட சொல்றாரு. நான் இந்த 9 விஷத்தை பயன்படுத்தியுள்ளேன். அந்த சிலையை மிக மோசமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்க வேண்டிய கும்பாபிஷேகம் சம்பந்தமே இல்லாம பொன் மாணிக்கவேல் தலைமையிலான சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அதை இன்ன வரையிலும் அந்த சிலை என்னாச்சுன்னு இதுவரையிலும் யாருக்கும் தெரியல. ஒரு அழகான மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையில அமைஞ்சது தான் இந்த பழனி மலை. சங்கம் லிட்ரேச்சர்ல இந்த இடத்துக்கு பொதினின்னு தான் பேர் இருந்திருக்கு. காலப்போக்கில் பழனின்னு எப்படி பெயர் மாறிச்சு, பழனி மலை எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ் புராண கதைகள் படி ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர் அகத்தியரோட சீடனான அசுரகுலத்தை சேர்ந்த இடும்பன் கிட்ட 2 மலைகளை கொண்டு வர சொல்றாரு தன்னோட பூஜைக்காக. இடும்பன் கந்தமலையில இருந்து சிவகிரி சத்தியகிரின்னு சொல்லி 2 மலைய தன்னோட தோல் மேல வச்சு தூக்கிட்டு வராரு. வர வழியில ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கீழே இறக்கி வைக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து முருகர் ஒரு ஞான பழத்துக்காக தன்னோட அம்மா அப்பா கூட சண்டை போட்டு அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி, வருகிறேன். தலைப்பிள்ளை தான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். கோபத்தோட அதுவும் ஆண்டி கோலத்துல தமக்கு எதுவுமே வேணான்னு சொல்லி ஒரு எளிமையான தோற்றத்துல அந்த மலையை மீது ஏறி நிற்கிறாரு. இடும்பன் மலையை விட்டு இறங்க சொல்லி முருகரோட சண்டை போடுறாரு. ஆனா முருகர் இடும்பனைவே தன்னோட காவல் தெய்வமாக மாத்திறாரு. இப்படிதான் பழனி மலை உருவாச்சுன்னு சொல்லி கதை சொல்லப்பட்டாலும் இன்னுமே இடும்பனோட ஞாபகமா மக்கள் முருகருக்காக காவடி எடுத்துட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட காவல் தெய்வமான இடும்பனுக்கு பக்கத்தாலே இன்னொரு மலையை அவருக்காக கொடுக்குறாரு. ஔவையார் முருகருக்காக ஒரு பாட்டு எழுதுறாங்க. ஞானப்பழமே நீதானையா முருகையா அப்படிங்கிற வார்த்தையினாலதான் பழனின்னு சொல்லி பேர் வந்ததாகவும் தமிழ் புராண கதைகளை சொல்லப்பட்டு பழனி மலையை இன்னுமே தனித்துவமாக்கணும்னு சொல்லி போகர் ஒரு சிலையை செய்யறாரு. வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அதிசய நட்சத்திரத்தோட ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேரு தான் போகர். சின்ன வயசுல எல்லாரும் மாதிரி விளையாடாம இவரு மட்டும் இயற்கையோட ரகசியங்கள், அதுல இருக்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. மூலிகையோட குணப்படுத்தும் திறனை பத்தி கண்டறிகிறாரு. இதன் காரணமாக தான் சித்தர் கலிங்கநாதரிடம் ஒரு சீடனாக போய் சேர்றாரு. சேர்ந்தது மட்டும் இல்லாம அவரோட வழிகாட்டுதன கீழே சித்த மருத்துவம், யோகா, ரசவாத கலைன்னு சொல்லி எல்லாத்தையுமே கத்துக்கிறாரு. சாதாரண ஒரு விஷயத்து கூட அசாதாரணமா மாத்துறது தான் இந்த ரசவாத கலை. அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க சித்தர்கள் கிட்ட மண்ணை கொடுத்தா கூட பொண்ணா மாத்துவாங்க. அது இந்த ரசவாத கலையினாலதான் முடியும். தன்னோட சித்த மருத்துவத்தோட அறிவு, ரசவாத கலை இதெல்லாம் தமிழ்நாட்டோட நிக்காம மிடில் ஈஸ்ட்ல இருந்து சைனா வரைக்கும் டிராவல் பண்றாரு. சைனாக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள், அதோட நச்சுத்தன்மை, அங்க இருக்கக்கூடிய மூலிகை, அதோட குணப்படுத்தும் தன்மைன்னு சொல்லி எல்லா விஷயத்தை பத்தியுமே கத்துக்கிறாரு. திரும்பவும் தன்னோட சொந்த ஊரான பழனி மலைக்கே வராரு தன்னோட சீடன் புலிபாண்டியுடன். அங்க இருக்கக்கூடிய ஒரு குகையில 2 பேருமே தங்குறாங்க. ஒரு நாள் இரவு முருகர் அவரோட கனவுல வராரு. வந்தது மட்டும் இல்லாம ஒரு ரகசியத்தை முருகன் போகர் கிட்ட சொல்றாரு. தீவிர பக்தனான போகரிடம் முருகர் தன்னோட அதிசய ரகசியமான சிலையை செதுக்க சொல்லி சொல்றாரு. அதனால போகர் ஒரு 9 விதமான விஷயங்கள் ரகசிய மூலிகையை வச்சு ரகசியமான நவபாஷானத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அது என்னன்னு சொல்லி போகரே சொல்லுவார். வீரம், பூரம், ரசம், ஜாதிலிங்கம், கண்டகம்,
கௌரி பாசானம், வெள்ளை பாசனம், மிருதர் சிங், சிலாசத். நான் இந்த 9 விஷத்தை பயன்படுத்தியுள்ளேன். நவ் என்ற சொல் 9 மற்றும் 9 கிரகங்கள் என்றும், பஷானம் என்பது விஷம் அல்லது கனிமம் என்றும் பொருள்படும். இப்படித்தான் நவபாசனம் என்ற சொல் உருவானது. இரவு பகல் பார்க்காம சித்தர் போகர் அந்த 9 விதமான விஷங்களையும் மூலிகையும் ஒன்னாக்க போராடுறாரு. நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, பல வருஷங்கள் போகுது. அவரோட தீரா உழைப்பும் அவரோட மந்திரங்களும் அந்த விஷத்தை ஒருங்கிணைச்சு அனைத்து நோய்களை கொல்லும் ஒரு விஷமாக மாறுது. அது பேர் தான் நவபாஷானம். முருகரோட சிலையும் செஞ்சார். அது ஒரு விஷத்தையே கல்லாக மாற்றிருக்காரு. அது எப்படின்னு சொல்லி போகரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இந்த நவபாஷான சிலையோட அதிசயங்கள், ஆற்றல்கள், அதோட மருத்துவ குணத்தை பற்றி சித்தர் போகரே சொல்லுவார். சிலையின் சக்தி தண்ணீருடனான அதன் தொடர்புகளில் உள்ளது. அதன் மீது நீர் பாயும் போது நவபாசனம் அதன் சாரத்தை வெளியிடுகிறது, அதை அமிர்தமாக மாற்றுகிறது. அழியாமையின் அமிர்தம். இந்த சிலை மனிதனைப் போல வியர்வை சிந்தக்கூடியது. அந்த வியர்வை நீர் ஒரு மருத்துவ புனித நீர் மற்றும் இது 4256 நோயை குணப்படுத்துகிறது. அதனால 6 மாதத்துக்கு ஒருக்கா அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ண நீரோ பொருளோ மக்கள் அருந்தும்போது அவங்களோட நோய்கள் தீரும்னு சொல்லி சித்தர் போகர் ஒரு சிலை இல்லாமல் 3 நவபாஷான சிலையை செய்கிறாரு. ஒரு சிலை பழனி மலையில் இருக்குது. அப்போ இன்னும் 2 சிலை. உங்களோட குழந்தைகளை அழகாக இந்த மாதிரி முருகர் மாதிரி எடிட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா? அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம லியா ஃப்ரேம்ஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் முருகர் மட்டும் இல்லாமல் கிருஷ்ணராவும் கூட மாற்றி தராங்க. ஒரு பர்சன் ஒரு ஃபோட்டோவில் இல்லைன்னா ஜஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வச்சு அவங்கள ரீக்ரியேட் பண்ணி தராங்க. உங்களோட அழகான மெமரிஸை ஃப்ரேம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு யூனிக் வே ஆஃப் டிசைனில் எடிட் பண்ணி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லியா ஃப்ரேம்ஸ்க்கு டிஎம் பண்ணுங்கள். கொடைக்கானல் பூம்பாறை என்ற ஊரில் போகநாதர் நிறுவிய ஒரு கோயில் இருக்கு, குழந்தை வேலப்பர் கோயில். அங்கே இருக்கக்கூடிய சிலை நவபாஷான சிலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் பழனியில் மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. அங்கே தசபாசானம், அறுவகை பாசானம், இன்னொன்று 9 பாய்சன் இருக்கு. ஆனால் அது பாய்சனாகவே இருக்கு. காலபைரவர் சிலை அது தீர்த்தமெல்லாம் குடிக்க மாட்டாங்க, யாருக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு நவபாஷான சிலைகள் இருந்தாலும் பழனியில் உள்ள நவபாஷான சிலைக்கு மட்டும்தான் நோய்களை குணமாக்கும் மருத்துவ குணமுள்ள சிலையாக இருக்கு. போகநாதர் கண்டுபிடிச்சதுலேயே 3வது சிலை தான் ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் மெடிசினல் வேல்யூ அதிகமாக இருக்க சிலை. அந்த சிலை இன்னுமே போகரோட குகைக்குள்ள தான் மர்மமான முறையில் மறைஞ்சிருக்குன்னு சொல்லி நிறைய கதைகள் சொல்லப்படுது. இந்த சிலையை ஏன் ஒரு விஷத்தால் செய்யணும்? நார்மலாகவே நமக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு மருந்து சாப்பிடும்போது அது 1லேருந்து 2 நாள் ஆகும் குணமாக இருக்கு. இதே ஒரு விஷமுள்ள பாம்பு நம்மளை கடிக்கும் போது அதோட ரியாக்ஷன் டைம் பார்த்துட்டிங்கன்னா 1லேருந்து 2 மணி நேரம் தான் தெரியும். விஷத்துக்கு வீரியம் அதிகமாக இருக்கிறதுனால போகநாதர் ஒரு விஷத்தையே மருந்தாக மாற்றி நவபாஷான சிலையை செஞ்சுருக்காரு. 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி சித்தர் போகர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த சிலைக்கு கரையும் தன்மை இருக்கனால அபிஷேகம் பண்ணும் பொழுது சின்ன சின்ன துகள்கள் அதோட தண்ணீரும் அபிஷேகத்தோட கலந்து வரும். 6 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணும்போது அந்த கேப்பில் அந்த சிலை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். ஏன்னா அதில் உயிருள்ள விஷங்கள் இருக்குது. ஸோ இதனால் மக்கள் அனைவருமே பலனடைகிறது மட்டும் இல்லாமல் சிலையும் நம்ம பாதுகாக்கலாம். ஆனால் இந்த மனிதர்களோட பேராசை என்னைக்கு தான் விட்டுச்சு? தங்க முட்டை போடுற வார்த்தை எப்படி ஒரே நாளில் கொண்டு பணக்காரன் ஆக முடியும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த சிலைக்கு ஒரே நாளில் 1000 அபிஷேகங்கள் நடக்குது. பணம் செலுத்தினால் எத்தனை அபிஷேகம் வேண்டுமானாலும் செய்யலாம் என இந்து அறநிலையத்துறையால் மாற்றப்பட்டதால் 1940 தைப்பூச அன்னைக்கு அந்த நவபாஷான சிலைக்கு 1000 அபிஷேகங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் காசு யார் அதிகமாக தராங்களோ அவங்களுக்கு தனியாக அபிஷேகம் பண்ணி அந்த பொருட்களை கொடுத்துருக்காங்க.
தீபாராதனை செய்கின்ற போது அந்த குருக்கள் தீபாராதனை தட்டை முருகனுடைய மூக்கிலே மோதி மூக்கை உடைத்து விட்டார். அந்த டைம்ல அந்த சிலை வந்து கரைஞ்சதாகவும் பல சேதங்கள் நடந்ததாகவும் பல வதந்திகள் அப்புறம் நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சிலையை மிக மோசமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அது கையால் எடுக்க முடியாது, அது உலோகத்தினால்தான் பெயர்த்து எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். மிக சிதறமடைந்தது வாஸ்தவம்தான். 1980 ராதா தியாகராஜன் கோயிலோட ட்ரஸ்ட் சேர்மன். இவங்க அந்த வதந்திகளை எல்லாமே உண்மையாக்குற விதமா எல்லா விஷயத்தையும் வெட்ட வெளிச்சமாக்குறாங்க. சிலை சேதமானதாகவும் அந்த வதந்திகள்லாம் உண்மைதான் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதையே தொடர்ந்து 1984 சீஃப் மினிஸ்டராக இருந்த எம்ஜிஆர் இதை விசாரிக்க சொல்லி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் 2018 ஐஜி பொன்மாணிக்கவேல் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு. பழனிமலை முருகர் நவபாஷான சிலையை சுரங்கம் தோன்றி கடத்துவதற்கு முயற்சி பண்ணதாகவும் அந்த சிலை சேதமடைஞ்சதாகவும் ஏற்பட்ட புகாரை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். 2004 நவபாஷான சிலை நல்லாவே சேதமடைஞ்சதுனால அந்த சிலையை வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் 200 கிலோவில் ஒரு ஐபோன் சிலையை செஞ்சு உற்சவர் சிலையாக வைக்கிறாங்க. மூலவர் சிலை இருக்கும் போது உற்சவர் சிலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பல எதிர்ப்புகள் வந்துச்சு. பழனியில் கடையடைப்பு போராட்டங்களும் நடந்துச்சு. 2006 இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயமே ஆரம்பிக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்க வேண்டிய கும்பாபிஷேகம் சம்பந்தமே இல்லாமல் 2006 நடக்குது. இதுக்கு முன்னாடி 2000 நடந்த கும்பாபிஷேகம் அதுக்கப்புறம் 2012 தான் நடக்கணும். ஆனால் இந்த விதிமுறைகளெல்லாம் மீறி 2006 பண்ணுறாங்க. கோவிலோட திருப்பணிக்காக 24 நாள் கோவிலை சாத்தி வச்சுருந்துருக்காங்க. அந்த 24 நாளில் தான் நவபாஷான சிலையை ஒரு பெட்டியில் வச்சு சுரங்கம் தோன்றி கடத்தி வெளிநாட்டுக்கு விற்க முயற்சி செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 200 கிலோவில் ஆக வேண்டிய ஐம்பொன் சிலை சம்மந்தமே இல்லாமல் 221 கிலோவில் இருந்திருக்கு. 10 கிலோ தங்கம் கலக்க வேண்டிய இடத்துல வெறும் 6 கிலோ தங்கம் தான் கலந்துருந்தது அந்த ஐம்பொன் சிலையில். காலப்போக்கில் அந்த ஐம்பொன் சிலை கருப்படுத்ததுனால அந்த சிலையை வச்சது நவபாஷான சிலையை கடத்த முயற்சி பண்ணதாகவும் விசாரணையில் தெரிய வந்துச்சு. இந்த குற்றங்களில் ஈடுபட்ட கோவிலை சேர்ந்த 2 அதிகாரிகளை ஐஜி பொன்மாணிக்கவேல் அரெஸ்ட் பண்ணுறாரு. பலாயிரம் வருஷமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு சிலையை தன்னோட சுய விருப்பத்துக்காகவும் சுய தேவைக்காகவும் பணத்துக்காகவும் அதை சேதம் பண்ணியிருக்காங்க. இப்போ அது மக்களோட கண் பார்வையிலே இல்லை. இப்போல்லாம் பணம் கொடுத்தா கோவில் கருவறைக்குள்ளே கூட போக முடியும் நம்மளால். எப்போ இந்த கோவில் கல்வி இதெல்லாம் வியாபாரமாக மாற்றப்பட்டுச்சோ அப்போவே எல்லாமே முடிஞ்சது. கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் மூட நம்பிக்கை தான் இருக்கக்கூடாது. கடவுள் இல்லைங்கிறது செகண்டரி, ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்கிறவனை மட்டும் என்றைக்குமே நம்பக்கூடாது. நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கேருந்து நமக்கு எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது, பாசிட்டிவ் மைண்ட் செட் கிடைக்குது. அங்கே இருக்கக்கூடிய சிலைகளை மந்திரங்கள் ஓதி அபிஷேகம் பண்ணுவாங்க, அதாவது நல்ல வார்த்தைகள். அப்படி அபிஷேகம் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். நமக்குள்ளே இருக்க மன கஷ்டங்கள், டிப்ரெஷன் இதோட நம்ம கோயிலுக்கு போகும்போது அதாவது நெகட்டிவ் எனர்ஜி அதை வந்து அந்த சிலை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இப்படி தான் நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது, பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குது. ஸோ இதில் வந்து எந்தவித மூட நம்பிக்கையோ சூப்பர்ஸ்டிஷியஸ் பவரோ கிடையாது. ஸோ நம்ம வந்து எல்லாமே மூட நம்பிக்கையாக பார்க்குறத விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய காரணங்கள், அதில் எதனால் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை நம்மளால் பாதுகாக்க முடியும். பணத்து மேலே உள்ள பேராசையை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இனிய தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.